ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். மண்மக்கள் எல்லாம் விண்மக்கள் ஆகவென்று இறங்கி வந்த நமது தேவபிரான் ஸ்ரீலஸ்ரீ மெய்வழி சாலை ஆண்டவர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து ஐயனவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இன்றும் 19வது நாளாக பகிர்ந்து வருகிறோம். நாம நேற்று கலியை அறுத்து நலிவில்லா தர்மபதி ராஜ்யம் உண்டாக்குவதற்காக தணிகைமணி பிரானவர்கள் நம்முடைய பெருமானவர்களை தமது தவக்குமாரர் அவர்களை நமக்கு ஞான பிதாவாக தந்தருளினார்கள் என்று பார்த்தோம். நம்ம எல்லாம் தலைமுறையாக பீடித்து அழைத்து கொண்டிருந்த அந்த அறிவறியா தரித்திரியத்தை அடியோடே வேறறுப்பான் வேண்டியே பெருநிதி திரவியம் 9 வகை ரத்னாதிகளும் அடக்க பெற்றுள்ள ஒரு பெரிய பெட்டகத்தை நம் கையில் தந்தது போல நம்முடைய தெய்வம் அவர்களை தணிகைமணி பிரான் அவர்கள் நமக்காக பரிசாக நமக்கு வழங்கினார்கள். யுகத்துக்கு ஒரு முத்தாக நம்முடைய தெய்வம் அவர்கள் உதயம் செய்தார்கள். இந்த கலியுகத்தில் ஒரே முத்தன, யுகத்துக்கு ஒரு முத்தன வந்தன்கை பழமையனே நீ செல்லுவாயாக. சிறிது நாளைக்குள் நான் உன்னிடம் வருவேன். அதன்பின் யுகநீதி திரவியம் நிரம்ப பெற்றதாகிய இந்த யுகத்துக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய திரவியம் நிரம்ப பெற்றிருக்கு எங்கன்னா பெருமானவர்களுடைய சோல்னா பைக்குள்ள இந்த யுகநீதி திரவியம் நிரம்ப பெற்றதாகிய நான் தந்த உன்னுடைய சோல்னா பையினுள்ளே நான் கொடுத்த உன்னுடைய அந்த சோல்னா பைக்குள்ள நான் நீங்காதிருப்பேன். நான் உங்களை விட்டு பிரியிறேன்னு நினைக்காதீங்க. உங்க சோல்னா பைக்குள்ள நான் நீங்காது இருக்கிறேன். ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன். உங்க சோல்னா பைக்குள்ளே நான் இருக்கேன். நீங்க பேசும் போதெல்லாம், நீங்க திருவாய் மலர்ந்து அருளும் போதெல்லாம் அதுக்குள்ளாக தான் நானும் இருப்பேன். அங்க கூட நான் பாங்காக வருவேன் அப்படின்னு தணிகைமணி பிரான் அவர்கள் அருள் செய்தது போல நம்முடைய தெய்வம் அவர்களும் நம்முடைய சோல்னா பைக்குள்ள நீங்காதிருந்து பாங்காக கூட வந்து கொண்டே இருக்கிறார்கள். நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம் அஞ்சேல் மகனே. இது தணிகைமணி பிரான் அவர்கள் நம்முடைய தெய்வம் அவர்களுக்கு சொன்ன வாக்காக இருந்தாலும் நமக்கு நம்முடைய தெய்வம் அவர்கள் அருள் செய்த ஒரு திருவாக்கு தான் இது. அப்போ நம்முடைய பெருமானவர்களும் நமக்காக நம்முடைய கூடயே ஆங்காங்கு கூட பாங்காக நம்ம ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம் அஞ்சேல் மகனே அப்படின்னு நம்மளை நாம எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. நம்முடைய பெருமானவர்கள் நம்முடைய கூடயே இருக்காங்க. யுகத்துக்கு ஒரு முத்தாக நம்ம கையில அவங்க இன்னைக்கு நம்ம துணையாக நம்ம கூடயே இருக்காங்க. அப்போ இந்த நம் பெருமானவர்களை நம்ம பாட்டை பிரானவர்கள் இந்த யுகத்துக்கு ஒரு முத்தாக, இந்த கலியுருளை நீக்கும் பிரகாசம் அளிக்கும் ஒரே முத்தாக, இந்த கலியுகம் முழுமைக்கும் ஒரே முத்தாக அவர்களை அனுப்பி வைத்தார்கள். நம்முடைய பெருமானவர்களும் இந்த செய்வினையோன் நெடுநாட்களியை, இந்த நெடுநாட்களி நம்ம நேற்று கூட பார்த்தோம். இந்த கலிக்கு எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னா 4,32,000 ஆண்டு காலம். அவ்வளவு நாள் வாழ வேண்டிய இந்த கலியை சீறி பலி கொடுப்பதற்காக, இந்த வையகம் முழுவதையும் உய்விப்பதற்காக, இந்த கலியனை அழித்து தலைவ ஆண்டை நிறுவுவதற்காக நம்முடைய பெருமான் அவர்கள் உதயம் செய்தார்கள். இப்போ இந்த உலகம் எல்லாம் சொல்றாங்க கலியுகம் இப்ப 5000 ஆண்டுகள் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் கலியுகம் இருக்குன்னு. அப்போ பெருமானவர்களை சாராத மக்களுக்கெல்லாம் கலியுகம் தான் இருக்கு. அவங்க எல்லாம் அந்த கலியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பெருமானவர்களை சார்ந்த மக்களுக்கு இது கலியுகம் அல்ல, இது தலையுகம். அந்த சாராத மக்கள் எல்லாம், ஒரு குருபரனை சாராத மக்கள் எல்லாம் மனு குப்பைகளாகத்தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த கலியனாகத்தான் இன்னும் இருக்காங்க. ஒரு ஆண்ட குருவை தேடி அறியாதார் செய்த தவம் மாண்ட மரத்தை
மாண்ட மரத்திற்கு மண்ணனைத்து நீர் வார்த்தல் ஒக்கல். தலைப்பட்ட குரு தாழ் சேர்ந்தார் கல்லால் வலைப்பட்ட மான் அதுவே யாம் என்றும். எல்லாம் வலையில சிக்கி கொண்ட மான் போலதான் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கலியில சிக்கி. தவங்களால் தெய்வ நீரால் சாஸ்திரங்களினால் போகா பவங்கள் விட்டு உயர்ந்த ஒரு பாதம் பணிந்து பற்றெடுக்க வேண்டும். குருவை தொழான் மனு குப்பைகள். அப்போ அப்படியாக ஒரு குரு பெருமானை இப்படி வந்து அவதாரம் செய்து கணிகமணி பிரானவர்களால் அனுப்ப பெற்ற அந்த நவநீதி திரவியம் ஒரு பெட்டகம் நம்ம கைக்கு கிடைத்தது போல, அது யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்க எல்லாம் மனு குப்பைகளே, அவங்க எல்லாம் அந்த கலியன்களே. இன்னும் அந்த கலிகாலத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கலி இருள் நமக்கு மட்டும்தான் அது மாற்றப்பட்டு நாமெல்லாம் இப்ப தலைவரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கலியனை வந்து செய்வினையோன் என்று தெய்வமாக அருளி செய்யறாங்க. செய்வினையோன் நெடுநாட்கலியை அப்படின்னு அருளி செய்யறாங்க. அப்போ வினைகாரன், இந்த கலியனை வினைகாரன் அப்படிங்கிறாங்க பெருமானவர்கள். செய்வினை அப்படின்னா அப்ப அந்த வினைனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெருமானவர்கள் தாம் படைத்த வாழ்வினை அனைத்தும் வினை என வெறுத்து எண்ணி, நம்ம படைச்சுக்கிறோமே இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, இந்த வாழ்க்கை தான் வினை. பெருமானவர்களும் அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வாழ்க்கையை வினை என வெறுத்து எண்ணி ஒதுக்கி விட்டாங்களே. தாம் படைத்த வாழ்வினை அனைத்தும் வினை என வெறுத்து எண்ணி யான் எனது தனிகை மணி திருவடி பிரானிடம் உடல் பொருள் ஆவியாகிய மூன்றையும், யான் எனது தனிகை மணி திருவடி பிரானிடம் உடல் பொருள் ஆவியாகிய மூன்றையும் உமக்கே சொந்தம் என வாக்குறுதி செய்து சத்தமாக தாரை வார்த்து விட்ட சொற்கடனை கட்டுவதற்காக போகின்றேன் அப்படின்னு நினைச்சுதானே அவங்க படைச்ச அந்த வாழ்வை அனைத்தும், அந்த வாழ்வை கூட அவங்க வாழ்வைன்னு சொல்லல, வாழ்வினை, அந்த வாழ்வினை அனைத்தும் வினையென வெறுத்து எண்ணி. அப்போ வினை என்பது நாம படைச்சு கொள்கிறோமே ஒரு வாழ்வு, அதுதான் நமக்கு வினையாக வந்து நிற்கிறது. நாம் படைத்து கொண்ட இந்த உலக வாழ்வு, நாமே தேடி புகுந்து கொண்ட அந்த உலக வாழ்வுதான் வினையாக இருக்கிறது என்று பெருமானவர்கள் அருளி செய்கிறார்கள். அங்கே தம்மை சூழ்ந்து கலந்திருந்த ஆசா பாச நேச வாசனை கூட்டு உடல் துணை சுவையாகிய இச்சைகள் அனைத்தும், இதெல்லாம் உடல் துணை, உயிர் துணை இல்லை. பொருளாகிய சம்பாதனை அனைத்தும், அமலாண்மை கலப்புகள் யாவும் நலம் தரும் வழிக்கு பெரும் எதிரிகள். அப்போ நாம தேடி வச்சிருக்கிறோமே, பாடுபட்டு தேடி காபந்து பண்ணி கட்டி வைத்திருக்கும் கையிருப்புகள் அனைத்தும் உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே வந்து உதவக்கூடியது மட்டுமல்லாமல், நீ அடுத்து வாழப்போறிய ஒரு வாழ்வு, அந்த வாழ்வுக்கும் இங்கிருந்தே எட்டி தீ வச்சு விடக்கூடிய வாழ்வாக இருக்குது. அதுதான் வினையாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதிரிகள். அந்த நலம் தரும் வழிக்கு நம்மளுக்கு இன்னும் இது வந்து நலம் தரும் இருட்டு உலகில நாம இருக்கோம். ஒரு விழிப்புலகு ஒன்று இருக்கிறது என்கின்றேன். அது எண்ணில் கோடி சூரியர் உள்ள நீங்கா நிலம் என்னும் அழியாத நாடு என்கின்றேன். அந்த விழிப்புலக வாழ்வு ஒண்ணு இருக்கே, அந்த வாழ்வுக்கு இங்க நாம தேடிக்கிட்டோமே ஒரு வாழ்க்கை, நாமளா தான் தேடிக்கிட்டோம். அந்த வாழ்க்கை, அந்த விழிப்புலக வாழ்க்கைக்கு இங்கிருந்தே எட்டி தீ வைத்து விடக்கூடிய வாழ்வு, நலம் தரும் வழிக்கு பெரும் எதிரிகள் அப்படின்னு நினைச்சுதான் பெருமானவர்கள் அதையெல்லாம் கைவிட்டு புறப்பட நினைத்தார்கள். அப்போ இவை யாவுமே வினைகள், இதெல்லாம் வந்து உடல் துணைகள் தான். நாம கூட சொல்லுவோம், இந்த உலகத்துல யாரையாவது பார்த்து அந்த வினைக்காரன் போறேன் பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க இருக்கிற எல்லாமே வினைகள் தான், வினைகாரர்கள் தான். அப்போ இதெல்லாம், இந்த வினைகளை எல்லாம் பெருமானவங்க என்ன செய்யறாங்க, உருட்டி திரட்டி ஒரே பொதுவாக எண்ணி எக்காலத்தும் இனி நான் உன்னிடம் வருகிறது இல்லை, இந்த வென பக்கம், இந்த வினைக்காரர்கள் பக்கம் இனி நான் வர்றதே இல்லை, இனி திரும்புறதே இல்லை என்று அதையெல்லாம் உருட்டி அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு தேரடி எல்லையை மட்டும் நினைத்து தங்கள் குரு பெருமான் அவர்களை மட்டுமே நினைவில் கொண்டு தமது பிரானாகிய துன்பம் தொலைக்க வந்து அந்த இன்பத்தினை மட்டும் நினைவில் கொண்டு அவங்க வீட்டை விட்டு புறப்படுறாங்க.
அப்போ தாம் படைத்த வாழ்வு எல்லாமே வினைதான். நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு எல்லாம் வினைதான். ஒரு வினைகார வாழ்வை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது துன்பம் தான் தரக்கூடியது. இங்கேயும் நமக்கு துன்பம் தான் தரும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இன்பமான்னு. அது இன்பமே இல்லை, துன்பம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கு. அடுத்து நீ வாழ போற இன்ப வாழ்வுக்கும் இங்க இருந்தே எட்டி தீ வைத்து விடக்கூடிய ஒரு வினைகார வாழ்வாக இருக்கிறது. அப்போ அந்த துன்பம் தொலையணும்னா என்ன செய்யணும்? அந்த துன்பம் தொலைக்க வந்த இன்ப பிம்பத்தினை சார வேண்டும். ஒரு குரு பெருமான் அவர்களை சார வேண்டும். அதனாலதான் தெய்வம் அவர்கள் தாம் உதறிவிட்டு வரும் வினையானது எங்கே தம்மை பின்தொடர்ந்து வருகிறதோ என்னவோ என எண்ணி பின் பார்த்து பார்த்து நாம உதறிட்டு வர்றோமே, அது திரும்ப நம்மளை பிடிச்சிக்கிறதுக்கு வருதோ என்னமோ நினைச்சு பின்னால பார்த்து பார்த்து அது வர முந்தி ஓடிடணும்னு நினைச்சு பின் பார்த்து பார்த்து வேகமாக எட்டி விசிறி நடந்து வரும் தருணம். அப்படி அவங்க விசிறி நடந்து வர்றாங்க, நம்ம உதவிட்டு வர்றோமே, அந்த வேண பின்னால நம்மளை தொட்டிட்டு வருதா என்னமோ அப்படின்னு பின்னால பார்த்துக்கிட்டே வர்றாங்க. அப்படி வரும்போது அங்க பாட்டேற்கிறானவர்கள் இவங்களை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி நடந்து தங்கள் பிரானவர்களின் பெரிய திருவடிகள் இரண்டிலும் தமது முகம் சேர்ந்து அணைந்தார்கள். அப்படியாக பிரானவர்களின் திருவடிகளில் முகம் சேர்ந்து அணைந்தார்கள். அப்படி சேர்ந்து அணையும் போதுதான் நாமளும் அப்படி ஒரு குருபெருமானை சாரும் போதுதான் இந்த கலி இருள் நம்மகிட்ட இருந்து நீக்கி நம்மளுக்கு தலையுக வாழ்வு கிடைக்குது. யாரெல்லாம் சாரலையோ அவங்க எல்லாம் கலியர்களாகத்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கையில எவ்வளவுதான் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தாலும் கலியன்களே அவர்கள். இந்த சீரும் சிறப்புமாக வாழ்வதுதான் பெரும் பேறு என எண்ணி இந்த உலக மக்கள் உலகம் முழுவதுமே அதற்காகவே தான் இந்த வாழ்நாளை வீணாள் ஆக்கி கடைசியிலும் அந்த யமன் கைவசப்பட்டு பிணநாற்ற தீட்டுக்கு உரியவர்களாக அநியாயமாக போய்விடுகிறார்கள். அதற்கேதான் நேரம் முழுமையும் செலவழித்துக் கொண்டு இந்த உலக வாழ்க்கைக்கு, இந்த பொய்யுலக வாழ்க்கைக்கு தான் நேரத்தை செலவழிக்கிறது. இந்த மெய்க்கு சும்மா சின்ன ஒரு அப்படி போற போக்குல நானும் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு ஒரு சாமிக்கு சலாம் போட்ட மாதிரி அப்படி கும்பிட்டுட்டு போறது, அதுதான் இவங்க மெய்யுலக வாழ்க்கைக்கு செலவழிக்கிற நேரம். ஒரு சொற்சாயம், அதை பத்திர பேச்சு எப்படி இருக்குன்னு பெருமான் அவங்க அருளி செய்யறாங்கன்னா, ஒரு சாயம் பூசண மாதிரி இருக்கு இவன் மெய்க்காக செலவிடுற நேரம். அந்த பெருமான் அவர்கள் ஜீவசிம்மாசன பருவத்துல நமக்கு எடுத்து காட்டுறாங்க. மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சகலங்களுக்கென்று விதிக்க பெற்றிருக்கும் மாறாத கைபலித ஜீவான்ம வாழ்வினை, ஒரு ஜீவான்ம வாழ்வு இருக்கு. இந்த உலக வாழ்வு நிரகார வாழ்வுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஒரு வாழ்வு இருக்கு, ஜீவான்ம வாழ்வு. அந்த வாழ்வை அறிந்து அடைய நியமனிக்காது. அந்த வாழ்வு எப்படி அடையணும், அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி அதற்காக தந்துள்ள இச்சை பக்தி ஆசை அன்பினையும், அந்த வாழ்க்கையை அடையிறதுக்காக தான் உனக்கு இச்சை பக்தி ஆசை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மனிதனுக்கு எதுக்காக ஆசை கொடுக்கப்படும் தெய்வம் அவங்க கூட வெளிநாடாவில சொல்லுவாங்க, எதுக்கு நீண்ட காலம் வாழ்கிற வாசை. நம்ம 100 வருஷம் தான் இருக்க போறோம், ஆனா எத்தனையோ ஆண்டுகளுக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கட்டடம் கட்டுவேன், கட்டி முடிக்கும் போல செத்து போனாலும் போயிடுவேன். எதுக்கு அப்படி நீண்ட காலமா நிலைச்சு நிக்கிற கட்டடங்களையும் இதையும் கட்டுறான் அப்படின்னா, இவனுக்குள்ளாக ஒரு அப்படி நீண்ட கால வாழக்கூடிய ஒரு வித்து இவனுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இவனை அப்படியெல்லாம் செய்ய வைக்குது. அப்போ அந்த வாழ்வு, அந்த நீண்ட கால வாழ்வு வாழ்றதுக்கு என்ன செய்யணும், அதற்காகத்தான் உனக்கு இச்சை பக்தி ஆசை அன்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அத நீ என்ன செய்யற, இந்த பொய் பவ குடி திமிர் வளர் வாழ்வினுக்கே செலவிடுற. இந்த பொய் பவ குடி திமிர் இந்த வாழ்க்கைய பெருமானவங்க என்ன சொல்றாங்க, நாம வாழ்றோமே இந்த உலக வாழ்க்கையில, இப்ப ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கமே, இந்த வாழ்க்கை பொய் பவ குடி திமிர் வளர் வாழ்வு. இந்த பொய் பவ குடி திமிர் வளர் வாழ்வுக்கே நேரத்தை எல்லாம் செலவிட்டு கொண்டு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னோமே, நீதி வாழ்வு. அந்த வாழ்வு நீதி வாழ்வு, இது பொய் வாழ்வு. பொய் பவ குடி திமிர் வளர் வாழ்வு, இந்த திமிர் வளர்ந்துகிட்டே போற வாழ்வு. ஆனா அந்த நீதி வாழ்வுக்காக, அதுக்காகத்தான் உனக்கு இச்சை பக்தி ஆசை அன்பும் கொடுக்கப்பட்டது.
அனைத்தும் கொடுக்கப்பட்டது. அந்த நீதி வாழ்வை நீ தேடி அதை அடைய நியமனிக்கணும், அதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்காக தான் இத்தனையும் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா நீ எதுக்கு செலவழிக்கிற? அதை பூரா இந்த அற்பத்தனமான வாழ்க்கைக்கே செலவழிச்சுட்டு அந்த நீதி வாழ்விலுக்கு ஒரு சிறு அற்பத்தன சொற்சாயம் மட்டும் பூசிக்கொண்டு, சும்மா சொற்சாயம், நானும் பக்தியா தான் இருக்கேன்னு சொற்சாயம் மட்டும், உதட்டுல சாயம் பூசின மாதிரி சொல் சாயம் பூசிக்கொண்டு அழி அவாவிலேயே ஓடி இறைவனிடம் பெற்ற வித்யாதத்துவ அமானித கடன் பொதி சுமந்த அநியாயக்கார கலியனாய். அப்போ இப்படி சுமந்துகிட்டு இருக்கவங்க எல்லாம் கலியன்கள் தான். இந்த சுமையை இறக்கி வச்சு அந்த நீதி வாழ்வை அடையிறதுக்கு முயற்சித்தவர்கள் தான் இந்த கலியை அறுத்து தலையுக வாழ்வில் தலையிட்டவர்கள். அப்போ அந்த செய்வினையும் நாட்களியை அறுத்தவங்க யாருன்னா இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தவங்க தான். அதுக்காக அது அப்படியே பெருமான் அவர்கள் உதறின மாதிரி உதறி விட்டுட்டு நம்மளை வர சொல்லல. அதுல பட்டும் படாமையும் முழு இசையும் அதுலயே வைக்காம பெருமான் அவர்கள் வினையென வெறுத்து எண்ணி இனி எக்காலமும் உன்னிடம் திரும்புவதே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பிரான் அவர்களுடைய முகம் சேர்ந்து அணைந்தார்கள். ஆனா நம்மள அவங்க அப்படி சொல்லல. ஏன்னா அப்படி சொன்னா ஒருத்தர் வரமாட்டாங்க. அப்படித்தான் இருக்கணும், ஞான வாழ்வுனா அப்படித்தான் இருக்கணும். ஆனா அப்படி சொன்னா இந்த கலிகாலத்துல யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நாசுக்காக மெல்ல 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 இதுலயே முழு பற்று, இதுலயே முழு நேரம் செலவழிக்காம இந்த மெய் வாழ்வுக்கு ஒரு சொற்சாயம் மட்டும் பூசிக்கிட்டு இல்லாம அதுல இருந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாம அதுல உன்னுடைய பொய் அன்பை காட்டிட்டு மெய் அன்பை ஃபுல்லா, மெய் அன்பு முழுவதையும் நம்ம இந்த மெய் வாழ்வுக்கே அதை காட்டி நாம வாழணும். இந்த வினை, இந்த சொற்சாயம் மட்டும் பூசிக்கொண்டு திரிகிறதெல்லாம் இந்த வினையத்தான் விதைக்கிறது. இது இந்த வாழ்வே வினைகார வாழ்வுன்னு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் வினை விதித்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த வினையிலே வாழ்ந்தோம்னா கடைசி பலனும் அந்த வினையாகத்தான் இருக்கும். அப்போ இந்த வினையை விதைத்தால் இந்த வினையைத்தான் நாம் அறுவடை செய்யணும். இதெல்லாம் நாம காபந்து பண்ணி கட்டி வச்சிருக்கிற எல்லாமே, பொருளாகிய சம்பாதனை எல்லாமே இந்த உடலுக்கு வேணா துணையாக இருக்கலாம். ஆனா உயிருக்கு அதெல்லாம் துணையாக இல்லை. இந்த வெளித்துணை தௌலத்து மிதப்புற்று தெய்வம் அவர்கள் பாட்டேர் பிரான் அவர்களை தேடும் போது அவங்களுக்கு அந்த வெளித்துணை தௌலத்து நிறைய தான் மிதப்புற்றுதான் இருந்தது. மிதப்புற்று இருந்தாலும் அது நீடு நில்லாத உயிர் துணை இன்றிய வெளிமினுக்கு பயில் அழிசெல்வம் என்று நினைந்து இதெல்லாம் உடற்துணைதான் அப்படின்னு இதெல்லாம் அடுத்து வாழ போற வாழ்க்கைக்கு இது இங்கிருந்தே எட்டி தீ வைத்து விடக்கூடியது அப்படின்னு நினைச்சு பெருமானவர்கள் அந்த கோடி கோடி கால வாழ்வு நம்ம பார்த்தோமே, இந்த 2 வாழ்வு இருக்கு. ஒண்ணு போய் பவ குடி துணிர் வளர் வாழ்வு, இன்னொன்னு நீதி வாழ்வு. அப்போ அந்த நீதி வாழ்வுக்காக, அந்த அழியா பெருநிதியமாகிய மேலாம்பரமான அந்த நீதி வாழ்வுக்காக பெருமான் அவர்கள் எல்லாத்தையும் உதறிட்டு, அந்த வினையெல்லாம் உதறிட்டு சென்றார்கள். அப்போ அந்த நீதி வாழ்வு வேண்டும் என்றால் இங்க வாழ்கிற வாழ்வு அனைத்தும் வினையென எண்ணி செய்வினை செய்கிற கலி என்று எண்ணி வினையென வெறுத்து எண்ணி அதையெல்லாம் நாம எப்படி நாம இப்ப சொன்ன மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு அந்த வாழ்வுல பேராசை கொள்ளாமல், அதே வெறி கொண்டு வாழாமல், அதுல பட்டும் படாமல், அதுல ஒரு பொய் முகம் காட்டி ஒரு பொய் அன்பு காட்டி நாமெல்லாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அங்க பெருமானவர்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாங்களே பாட்டேர் பிரான் அவர்கள், அது போல நம்மை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நம்முடைய பெருமானவர்கள் இந்த தோசித்தனமாகிய இந்த கலியை அறுத்து தலையுகத்தை நிறுவுவான் வேண்டி அவதரித்த நமது தேவகோமான் அவர்கள் தாம் இந்த கலிகாலத்தில் அவதரித்து நம்மை மட்டுமல்ல இந்த உலகம் முழுமையும் உயிர்விப்பதற்காக வேண்டி அவதரித்து தாம் இன்னார் என்று அருளி செய்துள்ள அந்த திருவாக்கியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். திருமைஞான குரல்ல நம்ம பார்த்தோம், இன்னைக்கும் தொடர்ந்து நாம அதை பார்ப்போம். இப்போ திருமைஞான குரல் திருவாக்கியம் 28 பெருமானவர்கள்
நாம் இந்த துக்க தேகத்தை எடுக்காவிடில் உங்களுடைய துக்க தேகத்தை மாற்ற முடியாதே அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ மெய்வழி பாசிபந்த ஆனந்தரின் ஜீவ பிரயாணம் பற்றி திருச்சபையில் பேசப்பட்ட போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம். அப்போ அவனை பிரிந்ததால எனக்கும் துக்கமாகத்தான் இருக்கு. அவன் மனைவிக்கு இருக்கிற துக்கத்தை விட எனக்கு அதிகமான ஒரு துக்கம் இருக்கு. அவனோ ஜீவதேகத்தில் குடியேறி கொண்டான். நான் என்ன மகோன்னத பதவி பெற்றிருந்தாலும் நாம் இந்த துக்க தேகத்தில் இருப்பதால் எமக்கும் இந்த துக்கம் உண்டாகிறது. நாம் இந்த துக்க தேகத்தை எடுக்காவிடில் ஒரே ஒரு வார்த்தையில நமக்கு பெருமானவர்கள் தாம் இன்னாருன்னு நமக்கு காட்டிடுவாங்க. இந்த துக்க தேகத்தை எடுக்கிறாங்க அவங்க. நாமெல்லாம் தேகம் எடுக்கல. நம்மள ஒருத்தவங்க இந்த துக்க தேகத்தை ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆனா பெருமாள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, அவங்களா எடுக்கிறது தான். எதுக்காக எடுத்தாங்க? நம்மளுடைய அந்த துக்க தேகத்தை மாற்றுவதற்காக அவங்க துக்க தேகத்தை எடுத்தார்கள். ஒரே ஒரு வரியில தாம் இன்னார்னு காமிச்சிருவாங்க. இப்ப பாரவான்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வந்து அது அக்கிரமம் தலை தூக்கும் போதெல்லாம் அப்பப்ப இந்த மக்களுக்கு நன்னெறியை புகுத்துவான் வேண்டி பாரவான்கள் அந்தந்த காலத்தில் வந்து பிறங்குவார்கள் அப்படின்னு நமக்கு மாநிலத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. பிறங்குவார்கள்னா ஒருத்தவங்க பிறப்பிக்க செய்யறது. ஆனா பெருமான் அவர்கள் மட்டும் பிறந்தனர் அறிவு பிழம்பனும் கிரணர். அவங்க பிறந்தாங்க, அவங்கள யாரும் பிறக்க வைக்கல, அவங்க தானே வந்து பிறந்தாங்க. அப்போ அவங்க அவதார புருஷர். இப்படி ஒரே ஒரு எழுத்துல அவங்க துக்க தேகத்தை எடுத்தார்கள், அவர்கள் வந்து பிறந்தார்கள். அப்போ அவங்களை யாரும் பிறக்க செய்யல. அவங்க ஆனா மற்றவங்களை எல்லாம் பிறக்க செய்யறாங்க, மற்றவங்களை எல்லாம் துக்க தேகத்தை எடுக்க செய்யறாங்க. அந்த ஈசனே தான் வந்து பிறந்தார்கள், துக்க தேகத்தை எடுத்தார்கள். இப்படி இந்த மாதிரி ஒரு நுணுக்கமாக நம்ம பார்க்கும்போது அதுலேயே நமக்கு வந்து அவங்க யாரு அப்படிங்கிறத நமக்கு அதுதான் பெருமானவர்கள் இப்புலிப்பார்வை கொண்டு ஒரு ஒரு வாக்கியத்தை பாரு, அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அருளி செய்யறாங்க. நம்ம திருவாக்கியமே 29 பார்ப்போம் திருமெஞ்ஞான குரல்ல. இந்த திருவாக்கியத்துல வந்து பெருமானவர்கள் மாலை வணக்கத்திற்கு பின் யமபட வெடிபிடு கோலாயுதப்பூரிலிருந்து ஆண்டவர்கள் வாக்கியம் 84 படிக்க பெற்றது. அதில் பாரவான்கள் இறக்கவில்லை, நித்திய சுவர்ணபதி வீட்டில் குடியேறி இருக்கிறார்கள், ஆனால் உனக்கு அவர்களை பார்க்கும் கண் இல்லை என்ற பகுதி வந்ததும் வெளியாகிய ஆண்டவர்கள் வாக்கியம். நேற்று நம்ம கேட்கும் போது கூட ஒளிநாடாவில பெருமானவங்க சொன்னாங்களே, மாணிக்க வாசகர், திருவள்ளுவர் அவங்க எல்லாம் என்ன இறந்து விட்டார்களா? இந்த தூலத்துல இல்லை, ஆனா அவங்க இன்னொரு ஜீவதேகத்துல அந்த நித்திய சுவர்ணபதி தேகத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு நாமளும் அந்த அந்த தேகத்துல குடி புகுந்தா அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு அருளி செஞ்சாங்களே, அததான் இந்த திருவாக்கியத்துல பெருமான் அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. முந்தா நாள் காலை மெய்வழி மங்களானந்தகி தன்னுடைய மறுபிறப்பு பிறந்த நாள் கொண்டாடினாள் அல்லவா. இந்த மங்களானந்தகி அக்கா வந்து அந்த சிலம்பணி அனந்தர் அண்ணா, அவங்க வந்து சிலம்பணி அனந்தர் அண்ணா அடக்கமாயிட்டாங்க முதலையே. அப்போ இந்த மங்களா அக்கா வந்து பிறந்த நாளை கொண்டாடும் போது பெருமான் அவர்களுக்கு 2 பேரும் தம்பதி சமேதரா வந்து முன்னால மண்டியிட்ட மாதிரி அவங்களுடைய அந்த திருநோக்கு பார்வைக்கு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அந்த ஜீவதேகத்துக்குள்ள நுழைஞ்சு அவங்க பாக்குறாங்க. அப்போ அவள் கொண்டாடினாள் அல்லவா, அவள் எம் முன் மண்டியிட்டு வணங்கிய போது ஏறிட்டு பார்த்தோம், அருகில் அவளுடைய கணவன் சிலம்பணியும் மண்டி போட்டு அமர்ந்து எம்மை பார்க்கிறான். என்ன அதிசயம்! அவளும் திருமண கோலத்தில் மஞ்சள் வீசும் திருவிள்ளை முகத்துடன் பச்சை கோடு போட்ட மஞ்சள் வர்ண புடவை உடுத்தி தோற்றமளித்தார். சிலம்பணி இப்போ எங்கே போய் குடியேறி இருக்கிறான் என்பது உனக்கு தெரியவில்லை. ஏன் நீ அதற்கு உகந்த நுழைக்கடவில் நுழைந்து பார்க்கவில்லை? அப்போ பார்க்கலாம், நம்ம அடக்கமானவர்களை எல்லாமே அந்த ஜீவதேகத்துல நாமளும் குடியேறினா பார்க்கலாம். இந்த அதிசயத்தை யாரிடம் கூறுவது என்றுதான் அப்போது வெளியிடவில்லை. அது நேரம் சிலம்பணி கல்யாணம் முடிக்கிற சமயத்தில் எப்படி இருந்திருப்பானோ அந்த யவன தோற்றத்துடன் எம் முன் நின்றான். அப்போ அவங்கதான் அவங்க அதெல்லாம் பார்க்க முடியும். நம்மளால எல்லாம் அதை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அப்போ அவங்க மாணிக்க வாசக பிரான், திருவள்ளுவ பிரான் எல்லாரையும் பாக்குறாங்கன்னா அவங்க பிள்ளைகளை பார்க்காமையா இருப்பாங்க. எல்லாரையும் பெருமானவர்கள் தினமும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ அவங்களையும் நாமளும் தினமும் நாத வடிவில் நாமளும் தரிசிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம பார்க்கறதுன்னா இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்கறதாக நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
தரிசிக்கிறது அப்படிங்கிறதுனா அந்த கண் கொண்டு பாக்குறது இல்ல, ஞான கண் கொண்டு பாக்குறது. அப்படித்தான் நம்முடைய பெருமானவர்களை நாமளும் தினமும் தரிசனை பண்ணி கொண்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் பக்கம் 237 பார்ப்போம். திருமஞான குரல் பக்கம் 237. அதுலயும் பெருமானவர்கள் எந்த காலத்திலாவது மெஞ்ஞான பீடங்கள் தொடர்ந்து 70 ஆண்டுகளுக்கு இருந்து ஆட்சி செய்வதுண்டா? இதுவரைக்கும் எத்தனையோ பாரவான்கள் வந்தாங்க, தொடர்ந்து அவங்கள இந்த மெஞ்ஞான ஆட்சி செய்ய விட்டாங்களா? அந்த உலக மக்கள்னா விடல. ஆனா நம்ம பெருமானவர்கள் இந்த கலி காலத்துல இந்த ஓரூருளை தேவரதத்தை எப்படி வெற்றி மிக்க வீர தமிழில் செலுத்தினாங்க, எத்தனை ஆண்டுகள் அவங்க அந்த மெஞ்ஞான ஆட்சியை நடத்தினாங்க. கலி முதிர்வேறாத அந்த யுகத்திலே வந்த செம்மல்கள் திடகாத்திரமான தேகமும் அடங்காத பலமும் மெஞ்ஞான ஆற்றலும் பெற்றிருந்தும் இந்த ஓரூருளை தேவரதத்தை செலுத்த முடியாமல் குடைதொழிந்து போயிற்றே. அப்படி இருக்க இந்த கலிக்கடையில் வந்த இது மரணிகை தீண்டா ஒரு மெய்மதமும் 67 ஜாதி மக்களை ஒரே சத்திய தேவ பிரம்மகுலமாக ஆக்கியுள்ள தன்னிகரற்ற ஒரு சாதி, தன்னை அறிந்தவர்களே பிரத்யேகமாக குடியிருந்து வாழும் மெய்நகரமாகிய ஊரான ஒரு ஊரும் உண்டாக்கி கீழ்நாம கொடியேற்றி விளங்குகிறது என்றால் இது எப்பெரிய வாடாத தவப்பாட்டால் ஆகியிருக்க வேண்டும். அப்போ இப்படியெல்லாம் செய்யறதுன்னா இது சாதாரண மக்களால செய்ய முடியுமா? இல்ல இறைவனால அனுப்ப பெற்றாங்களே எத்தனையோ பாரவான்கள், அவங்களால கூட இப்படி எல்லாம் செய்ய முடியலையே. அப்போ இந்த செயலை செஞ்சது யாராக இருக்க வேண்டும்? அந்த ஈசனே அவதரிச்சாதான் இப்படியெல்லாம் இந்த 70 ஆண்டு காலமாக வாடாத தவம் செய்து மெய்க்காகவே ஒரு ஊரை உண்டாக்கி இந்த மெஞ்ஞான ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்க முடியும். இனிக்கதி இல்லை என்னும் யுகத்தவர் சாலையான தனிப்பதி உதயம் செய்து தேவமை குலம் உண்டாக்கி கனி மொழி மாது மக்கள் காண்பவர் வியந்து நோக்க செய்வது என்பது என்ன சாதாரண காரியமா? இது சாதாரண காரியமா? இது மனித எத்தனத்தால் முடியக்கூடிய காரியமா? முடியவே முடியாது. நம்மளால நம்ம வீட்டுல இருக்கிற 2 பிள்ளைகளை ஒற்றுமையாக நம்மளால வச்சிருக்க முடியாதுன்னா முடியாது. ஆனா இத்தனை ஜாதி மக்களை ஒரே குலமாக, ஒன்றே குலம், ஒருவனே தேவனாக, ஒரே ஊர்ல ஒரே ஜாதி மக்களாக தெய்வம் அவங்க ஆக்கி வச்சிருக்காங்கன்னா இது அந்த இறைவனே அவதாரம் செய்ததுனாலதான் இந்த செயல் சாத்தியமாயிற்று. இது மனித எத்தனத்தால் முடியக்கூடிய காரியம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரியுது. அதுக்கப்புறம் திருமஞான குரல் பக்கம் 258 பார்ப்போம். திருவாக்கியம் எண் 53. அதுலயும் பெருமான் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தி தான் காட்டுறாங்க. இப்போ இந்த திருவாக்கியத்தை நம்முடைய ஜீவ சகோதரி அமுதா கூட ஒரு நாள் இந்த வாக்கியத்தை படிச்சு காமிச்சாங்க. நாம இன்னைக்கும் அதை பார்ப்போம். சேலம் வாசவிகாலில் அந்த நிறைந்த சபையில் எம்மை தவிர உனக்கு வேறு நாதியே இல்லை, எம் கைவிட்டால் எவன் கையில் தான் நீ மாட்டுவாய் என்று பேசிவிட்டோமே என்று இங்கு வந்தபின் தவ நேரத்தில் ஒவ்வொரு தெய்வ எல்லைகளாக இருந்து கவனித்து பார்த்தோம். நான் தான், என்னை தவிர வேற யாரும் இல்லை, உனக்கு நாதியே இல்லைன்னு சொல்லிட்டோமே. எதுவுமே நிரூபணம் இல்லாம பெருமானவர்கள் சொல்லவே மாட்டாங்களே. அப்போ அதையும் போய் அவங்க தனியா தவ நேரத்துல பாக்குறாங்க. பார்க்கும்போது கடவுள், சிவம், அல்லாஹ், மகாவிஷ்ணு என்று சொல்லுகிறார்களே, அந்த ஆட்சி பீட எல்லைகள், அவர்களின் பவுசுகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஏறி நின்று பார்த்தோம். அந்த எல்லைகளும் கடந்து அதற்கு மேலும் ஏறி ஏகராசி குவியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதிமகோன்னத எல்லையில் நின்று பார்த்தோம். அப்ப இதுவரைக்கும் ஏறாத எல்லையில பெருமான் அவர்கள் மட்டும்தான் ஏறி இருக்கிறாங்க. வேற யாருமே அந்த அதிமகோன்னத நிலைக்கு ஏறல. அங்கு பார்க்கையில் எம்மை தவிர வேறொருவரையும் காணவில்லை. நான் தான் அந்த அதிமகோன்னத எல்லையில நிக்கிறேன், வேற ஒருத்தருமே இல்லை. அதனால எம்மை தவிர வேற நாதியே இல்லைன்னு சொன்னது சரிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆகவே நாம் அப்படி சொன்னது சரிதான் என்று தீர்மானமாக கண்டோம். அந்த எல்லைதான் பூரண புவத்துவம் என்பது. அந்த பூரண முழுமைத்துவம் பெற்றவர்கள். அதுல அந்த முழுமைத்துவம் தான் மெய்வழி. மெய்வழி என்பதும் அந்த பதநிலையில் இருப்பதுவே. அந்த உன்னத ஏற்றத்தில் ஏறி நிற்பவர்களுக்கு தான் வான்கோடி மெய்குரு என்ற நாமம் பொருந்தும். அப்போ அந்த உன்னத நிலையில அவங்களும் ஏறி இந்த கலியர்களாக இருந்த நம்மளையும் அந்த உன்னத மெய்வழிங்கிற பேரை நமக்கெல்லாம் கொடுத்து
நம்மளையும் அந்த மெய்வெளிங்கிற அந்த உன்னத பதத்துல, அந்த பூரண போசுவத்துல நம்மளை எல்லாம் பெருமான் அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். திருவாக்கியம் 55 பார்ப்போம். ஆதியில் இருக்கோளமாகிய கூடஸ்த பிரம்மம் இருந்தது. அதில் ஒரு நெருக்கம் உண்டாயிற்று. அப்போது ஏற்பட்ட புழுக்கத்தால் ஜலம் உண்டாயிற்று. ஜலம் கீழே விழுகும் போது காற்று உண்டாயிற்று. காற்று ஜலத்தை அலைக்க நுரை உண்டாகி மண் உண்டாயிற்று. கடலாகிய ஜலப்பகுதி பூமியின் மண் பகுதியை விட 3 மடங்கு அல்லவா? ஆம். அந்த ஜலத்தை பிடித்து வைக்க பாத்திரம் இருக்கிறதா? இல்லை. பூமியை தாங்க தூண் இருக்கிறதா? இல்லை. எப்படி இந்த பூமியெல்லாம் அந்தரத்துல நிக்குது? நம்ம இதெல்லாம் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கோமா? கடல் தண்ணி அப்படி பூமியில 3/4 பங்கு கடல் தண்ணியாகத்தானே இருக்கு. அப்படி பூமி உருண்டையாகத்தானே இருக்கு. அடியில எல்லாம் கடல் தண்ணி தானே இருக்கு. அது ஏன் பூமியை விட்டு கீழே சிந்துதா? சிந்தலையே, அது பூமியிலே தானே இருக்கு. அது யாரு இப்படி தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கா? இன்னும் பூமி மட்டுமா? இன்னும் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் முதலிய எண்ணற்ற அண்ட சராசரங்கள் இருக்கின்றனவே. எல்லாமே அண்ட சராசரங்கள் எல்லாம் வானத்துல அங்கங்க ஒரு இடத்துல யார் அணைக்கு கட்டுப்பட்டோ இருக்குதே. அவற்றின் கனம் என்ன? எல்லாம் அந்தரத்தில் நிற்கின்றனவே. அவற்றை தாங்கி நிற்கிறது எது? ஏதோ ஒரு சக்தி தானே எல்லாத்தையும் தாங்கி நிற்கணும். எல்லாம் இயற்கை, எல்லாம் இயற்கைன்னு இந்த உலகத்துல நாத்திகம் பேசுறவேன்னு சொன்னாலும், நீ இயற்கைன்னு பெயர் வைக்கிற, நாங்க அதுக்கு கடவுள்னு பேர் வைக்கிறோம். நீ வேணா பேர் வேணா வேற வச்சுக்கோ. ஏதோ ஒண்ணு தாங்கி நிக்குது. உன் செயல் இல்லாம ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலை செய்யறவங்க யாராவது இருக்காங்க. யார் இந்த பூமியை தாங்கிவிட்டு இருக்கா? யாரு இந்த அண்ட சராசரத்தை, சந்திரன், சூரிய, நட்சத்திரங்களை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த சுவிட்சை தன் கையில வச்சு கரெக்டா அந்த எல்லாம் இயக்கி கொண்டு இருக்கிறது யாரு? அவற்றை தாங்கி நிற்கிறது எது? அவ்வளவையும் தன்னிலிருந்து வெளியாக்கிய தாயாகிய ஆகாயமே. இவ்வளவையும் தனக்குள்ள வச்சிருந்து வெளியாக்குச்சே ஒரு பிரம்மஸ்த கூடம், அதுதான் தாங்கி நிக்குது. எப்படி ஒரு சிறு ஆலங்குத்துக்குள்ள அவ்வளோ பெரிய ஆலமரம் இருந்துச்சோ, அது போல அந்த அணுவுக்கும் அணுவான அந்த பிரம்மஸ்த கூடத்துக்குள்ளதான் இவ்வளவும் அடங்கி இருந்துச்சு. அவ்வளவையும் வெளிப்படுத்தி அவ்வளத்தையும் அந்த சுவிட்ச கையில வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? அவ்வளவையும் தன்னிலிருந்து வெளியாக்கிய அந்த தாய் தான். அது உன்னிடத்தில் எசன்ஸ் வடிவமாக சுருட்டி மடக்கி திரட்டி வைக்கப்பட்டது. அப்போ அந்த தாய் இவ்வளத்தையும் வெளிப்படுத்தி தாங்கி இன்னைக்கும் பிடிச்சுக்கிட்டு நிக்குது. அது பிடி விட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அது தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிடி விட்டா என்ன ஆகும் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த தாயாகிய ஆகாயம் நமக்குள்ள இருக்கான். இந்த மனிதனுக்குள்ள முன்னிடத்தில் எசன்ஸ் வடிவமாக சுருட்டி மடக்கி திரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இவ்வளத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தாயாகிய ஆகாயம் அது நமக்குள்ளதான், இந்த மனிதனுக்குள்ளாகதான் சுருட்டி மடக்கி திரட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? அதைத்தான் வஸ்து என்றும் பிரம்மம் என்றும் பிரணவம் என்றும் வேதங்களில் சொல்லப் பெறுகிறது. அந்த வஸ்து யார் கைப்பந்தாக வச்சு ஆள்றாங்க? அதை தன் கைப்பந்தாக வைத்து ஆளுகிறவர்களே உன் ஆசான். அப்போ யாரு இத்தனையும் வெளியாக்கி இத்தனையும் பிடிச்சுக்கிட்டு நமக்குள்ளேயும் சுருட்டி மடக்கி உனக்குள்ள திரட்டி வச்சிருக்குன்னு நமக்கு வெளிப்படுத்தி காட்டி எல்லாமே செய்யறது யாரு? அந்த ஆசான் தான். நமக்கு ஆசான் யாரு? நம்முடைய குருபெருமான் அவர்கள். அவங்கதான் எல்லாத்தையும் படைச்சி அந்த சுற்றையும் கையகத்து வச்சிருந்து அதையெல்லாம் ஒரு ஒழுங்கு முறைப்படி செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஒழுங்கு கொஞ்சம் பேசணும்னா அந்த தெய்வம்ங்கிற பிடி நம்மளை கவ்வி பிடித்து கொண்டிருக்கிற அந்த பிடி கொஞ்சம் விட்டா என்ன ஆகும்? அப்போ இதை எல்லாத்தையும் தன் கைப்பந்தாக வைத்து ஆளுகிறவர்கள் தான் அந்த ஆசான், அந்த பரம்பொருள். நான் தான் உனக்கு வெளியாக்குறேன். இந்த இடத்துலயும் நமக்கு மறைமுகமாக பெருமானவர்கள் நமக்கு எடுத்து அருள் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியமும் நம்ம பார்ப்போம். பக்கம் 207 பார்ப்போம் திருமஞான குரல்ல. இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் நம்ம மகிழ்ச்சியை தடுத்து விடும்? எதுவும் தடுக்காது. நம்ம பார்த்த இந்த உலக வாழ்க்கையே வினக வாழ்க்கை, வினகார வாழ்க்கை. இந்த வினையத்தான் தேடி 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 நம்ம பிடிச்சு வச்சுக்கிறோம்.
சில பேர்லாம் எதுக்கெடுத்தாலும் கவலையா இருக்கு கவலையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கவலையை தேடி தேடி போறவங்களா இருக்கும். இன்னும் இது கவலையா இருக்கு அது கவலையா இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் கவலையா இருக்கு. இன்னைக்கு வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா கரண்டே வரல கவலையா இருக்கு. இன்னைக்கு டிவி தெரியலன்னா டிவியே தெரியல கவலையா இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் கவலைய தேடி தேடி அலையிறவங்க, வினைய தேடி தேடி அலையிறவங்களாத்தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் நமக்கு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தெய்வம் கொடுத்துருக்காங்க. இந்த உலக வாழ்க்கையில எப்படி ஒரு டிவி தெரியல கரண்ட் தெரியலன்னே கவலையா இருக்குன்னு சொல்றாங்களோ, அது போலதான் நம்ம இந்த உலக வாழ்க்கையில அது சரியில்லை இது சரியில்லைன்னு கவலைப்படுறதெல்லாம் அந்த மாதிரி தான். அதை நம்ம பொருட்படுத்தவே கூடாது. அந்த கவலையில ஒரு கவலையே இல்லை. ஏன்னா நமக்கு சாய்ந்து கொள்ள ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலை இருக்கும்போது இந்த கவலையெல்லாம் துச்சமாக தூக்கி எரிஞ்சு போய்கிட்டே இருக்கணுமே. நம்ம எது நம்ம மகிழ்ச்சியை தடுக்கும்? நம்மளை எந்த நேரம் பேரின்ப மகிழ்ச்சியிலேயே நம்ம பெருமானவர்கள் நம்மளை வச்சிருக்காங்களே, எதுவும் தடுக்காது. ஏனென்றால் எந்த நேரத்திலும் நம் நினைவு போய் சாய்ந்து கொள்ள ஒரு வைரமலை இருக்கிறது. நம்மளுக்கு சாய்ந்து கொள்ள ஒரு வைரமலை கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன இந்த உலகத்துல வர்ற கஷ்டம் நஷ்டம்? இந்த டிவி கழுத தெரிஞ்சா என்ன தெரியாதா என்ன, அந்த கரண்ட் கழுத இருந்தா என்ன போனா என்ன? அதுக்குத்தான் பெருமானவர்கள் கரண்டே இல்லாத ஒரு ஊரை உண்டாக்கி வாழ்ந்து காமிச்சாங்க. கரண்ட் இல்லாம வாழ முடியாதா? எத்தனையோ பேர் கவர்மெண்ட்ல இருந்தெல்லாம் கரண்ட் கனெக்ஷன் நாங்க தர்றோம் அப்படின்னு வரும்போதெல்லாம் வேண்டவே வேண்டாம் போயிட்டு வாங்க அனுப்பிச்சிருவாங்க. அப்போ அதில் சாய்ந்ததும் அதை நினைத்ததும் எந்த கஷ்டமும் நம்மை விட்டு பறக்கும். பெருமானவர்களை மட்டும் நம்ம நினைச்சு அந்த வைரமலையில நம்ம சாஞ்சிட்டா எல்லா கஷ்டமும் நம்மளை விட்டு பறந்து போயிடும். இப்படி ஒரு வசந்தம் ஒரு அரசனுக்கு கூட கிடைக்காது. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு அந்த பாக்கியம். இந்த கலி காலத்துல எல்லாம் அந்த உலக மக்கள்லாம் இந்த கலியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோமே இந்த கலிகாலம் 4,32,000 ஆண்டு, அதுல 5,000 சொட்டு ஆண்டு தான் போயிருக்கு. இன்னும் கலியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தான் இந்த கலியை அறுத்து தலைவத்தை பெருமானவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய அரசனுக்கும் இப்படி ஒரு வசந்தம் வருமா? ஒரு கொலை வழக்கே வந்தாலும் அந்த மலையில் சாய்ந்ததும் நம் எண்ணத்தில் அது ஒரு தும்பு தூசாக கூட இருப்பது. நம்ம மேல ஒருத்தன் கொலை கேஸ் கூட போடட்டுமே, கொலை கேஸ் போட்டா கூட நம்ம பெருமானவர்கள் மேல சாய்ந்துட்டோம்னா அந்த கேஸ ஒண்ணும் இல்லாம தும்பு தூசி கூட இல்லாம பறக்க வச்சிருவாங்க பெருமானவர்கள். சம்பாதனை என்றால் இதுவல்லவா சம்பாதனை, இதெல்லவா நம்ம சம்பாதிக்கணும் இந்த உலகத்துல. இந்த உலக பொருள் தேட்டையே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது எதை நோக்கி நம்மளை கொண்டு போகும்? அழிவை நோக்கித்தான் நம்ம கொண்டு போகும். உன் உலக தேட்டெல்லாம் ஊதாரி தான் அழிவை, ஊதாரித்தனமான தேட்டத்தானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பாதனை அல்லவா நம்ம தேடணும். இதுக்காக வல்லவா இறைவன் கொடுத்த அந்த அரிய நேரத்தை நம்ம செலவிடணும். இதை விட்டு விட்டு வேறொன்றை சம்பாதிக்கிறவன் துக்கத்தையும் துயரத்தையும் தான் சம்பாதிக்கிறான். மற்றதை சம்பாதிக்கிறவன் அவன் எவ்வளவுதான் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் துக்கத்தையும் துயரத்தையும் தான் சம்பாதிக்கிறான். அவனுக்கு அவற்றில் இருந்து மீள புகலிடமே இல்லை. ஆனா நமக்கு ஒரு பெரிய வைரமலை இருக்கே புகலிடமாக. இந்த உலகில் உள்ளவர்கள் நிஜமான மனிதர்களாய் இருப்பின் 3/4 பங்கு இந்த சபையாகத்தானே இருக்கும். இந்த கலி காலம் முழுவையும் அது எத்தனை லட்சம் ஆண்டுகளாக இருந்தாலும், அது 4,32,000 இருந்தாலும் சரி, எத்தனை லட்சமா இருந்தாலும் அந்த கலியனை ஒழிச்சு தலைவத்தை உலகம் முழுமைக்கும் நிலைநாட்டுவதற்காகத்தானே வந்தாங்க. ஆனா வந்தது எத்தனை பேரு? இந்த உலகில் உள்ளவர்கள் நிஜமான மனிதர்களாய் இருப்பின், உண்மையிலே நீ நெசமான மனுஷனா இருந்தா சொல்லுவாங்க சில பேர், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா, மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் உண்மையான மனிதர்களாக இருந்தால், உண்மையான அறிவு படைத்த மனுஷனா இருந்தால் எல்லாரும் தெய்வத்தை தேடி வந்திருக்கணுமே. அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கலையே, பகிரங்கமாக கொடி நாட்டி உலகம் முழுதும் இந்த செய்தியை பரப்பிட்டு தானே இருந்தாங்க. ஏன் வரல? அப்ப நீ மனுஷனா? நீ உண்மையான மனிதர்களாக இருப்பின் 3/4 பங்கு இந்த சபையாகத்தானே இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இல்லையே. இப்போது இதில் உள்ளவர்கள் 10,000 என்றாலும், இப்ப 10,000 பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த உலக நறுவுகளின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது, இந்த உலகத்துல இருக்காங்களே நறுவுகள்ங்கிறாங்க பெருமானவர்கள்.
நம்மெல்லாம் அருள்கள். பெருமான் அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் அருளாளர்கள். இந்த உலகத்துல இருக்க மற்றவர்கள்லாம் இருளாளர்கள், நருள்கள். அப்போ இந்த உலக நருள்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது இது அரை வீசம் கால் வீசம் கூட இல்லையே. அப்போ அந்த கோடியில ஒருத்தருக்கு தான் இது கிடைக்கும். கோடியில் ஒருவனன்றோ குலமான் ஆவான். அப்போ அந்த கோடியில ஒருத்தராக நம்ம எல்லாம் இருக்கிறோங்கும் போது நாம அதை நினைச்சு எவ்வளவு பெருமையில வாழணும். இந்த உலக துக்கத்தை ஒண்ணுமில்லாததெல்லாம் நினைச்சு கவலைப்படணுமா நாம? கால் வீசம் கூட இல்லையே முந்திரி என்று கொண்டு சொன்னாலும் அதிகம். ஆகவேதான் கடைசி காலத்தில் வருகின்ற பதி அவர்கள் உலகத்தில். அப்போ இந்த இடத்துல நமக்கு கடைசி காலத்தில் வந்த பதி அவர்கள், கடைசி காலம் இதுதான் அவங்களுடைய அவதாரத்தோட கடைசி. இனி அவதாரம் இல்லை. கல்கி அவதாரமாக, கடைசி அவதாரமாக, இறுதி தீர்ப்பராக நம்முடைய பெருமான் அவர்கள் வந்து அவதரித்து, அப்படி கடைசி காலத்தில் வருகின்ற பதி அவர்கள் உலகத்தில் அது நேரம் இருக்கின்ற மனிதர்கள் இவ்வளவுதான். அப்ப அவங்களை சார்ந்து இருக்கிறவங்க தான் மனிதர்கள், மற்றவங்க எல்லாம் மனிதர்களே இல்லை. அப்போ மனிதர்கள் இவ்வளவுதான் என்பதை தங்கள் விரல் விட்டு எண்ணி விடுவார்கள் என்று அந்த வசந்தமூர்த்தி புசுந்தர் அவர்கள் வரைந்து வைத்துள்ளார்கள். இதை வந்து தீர்க்க தரிசனமாக காக புசுந்தர் பிரான் அவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த இறுதி தீர்ப்பவர்கள் வருகிற காலத்துல விரல் விட்டு எண்ணி விடுகிற அளவுதான் மக்கள் அவங்களோட சார்ந்து இருப்பாங்க. அப்போ அந்த விரல் விட்டு எண்ணுகிற அந்த மக்கள்ல நாமளும் ஒருவராக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து நமக்கு எவ்வளவு பெரிய, நாமெல்லாம் ஒரு பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத நாம வந்து நினைச்சு பார்த்து அதை ஒவ்வொரு நேரமும் நினைச்சு 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 அதை பத்தி பேசி பேசி அந்த மகிழ்ச்சியில இருக்கும். அப்போ நம்ம பார்த்தோம், இந்த பொய்ப்பவ குடி திமிர் வளர் வாழ்வுக்கே நேரம் செலவிடக்கூடாது. அது ஒரு வாழ்வே அல்ல, அது நாம தேடிக்கொண்ட வினையாக இருக்கிறது. ஆனா இன்னொரு வாழ்வு இருக்கே, அந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம வந்தோம். அது என்ன? நீதி வாழ்வு. அந்த வாழ்வுல போனீங்கன்னா தான் யமனனுகா வாழ்வு. இப்ப அதை பத்தி பெருமான் அவர்கள் திருவருட்குரல் யமவாதையை தடுக்கும் எந்திரத்துல அருள் செய்யறத பார்க்கும். எல்லாண்டே எல்லாண்டே எண்ணிலடங்கா காலம் வல்லமையும் சீசிறப்பும் வாழ்வினுக்கே வந்தமானு. எந்த வாழ்வுக்கு வந்த? இந்த வினகார வாழ்வுக்கா வந்த நீ? இந்த வினகார வாழ்வுக்கு நீ வரல. எண்ணிலடங்கா காலம் வல்லமையும் சீர்திறப்பும் ஆன ஒரு வாழ்வு இருக்கு. அந்த வாழ்வுக்கு வந்த மனிதன் பரமபத வாழ்வினுக்கே பாரில் படைத்த மனு வரமான சொர்க்கபதி வாழ்வினுக்கே வந்த மனு. அந்த வாழ்க்கைக்கேதான் ஏகாரம் போட்டுட்டாங்கன்னா அதுக்கு மட்டும்தான். இந்த உலக வாழ்க்கைக்காக நீ வரல. இதுல வர்ற கஷ்ட நஷ்டத்தையே சும்மா பேசி பேசி புலம்பாத. இதுல எது வந்தாலும் என்ன, எது போனாலும் என்னன்னு அந்த வைரமலையில சாஞ்சிரு. அந்த வரமான சொர்க்கபதி வாழ்க்கைக்குத்தான் நீ வந்த. நெடுங்கால வாழ்வினுக்கே நிலத்தில் படைத்த மனு அண்டமனை துள்ள பொருள் அனைத்தும் மானு உனக்கே. ஒண்ணு இல்லை இல்லைன்னு ஏன் சொல்ற? இந்த அண்டம் அனைத்தும் உள்ள பொருள் உனக்குத்தான். எல்லாமே மணி நீயாத்தான். இதுல இருந்து இதுவரை எனக்கு, அதுல இருந்து அதுவரை உனக்கு. இது எனக்கு எல்லை. இறைவன் அப்படி எல்லை போட்டெல்லாம் படைக்கல. எல்லாத்தையும் இவன் வந்து பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு, இந்த காற்று ஒன்னதான் அவனால பிரிக்க முடியல. இல்லைன்னா இதுல இருந்து இதுவரை என் காத்து, இதுல இருந்து இதுவரை ஓன் காத்துன்னு அதையும் பிரிச்சிருவேன். அதை ஒன்னத்தான் பிரிக்காம வச்சிருக்கேன். எல்லாத்தையும் இறைவன் எல்லாருக்காகவும் தான் படைச்சாங்க. கொடுத்தான் பரம்பெரியோன் குறித்த பெரும் வாழ்வினுக்கே இதை விட்டு நாரிச்சத்து எரித்தீட்டாய் போராயே. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை விட்டு நீ இந்த பொய்ப்பவ குடி திமிர் வளர் வாழ்விலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தீனா நாரி செத்து எரித்தீட்டாய் போயிடுவ. அந்த நீதி வாழ்வை தேடு. நீ தேடுற தேட்டு அனைத்தும் ஊதாரித்தான் அழிவு. உன்மூலாக தேட்ட அனைத்தும் ஊதாரி தான் அழிவே. நாம இந்த உலகத்துல யாராவது வெட்டியா எதையாவது சொல்ல அவங்க ஊதாரி பெயர்.
ஊதாரித்தனமா செலவழிக்கிறாங்க. நீ அப்படித்தானே இறைவன் கொடுத்த ஆயுள ஊதாரித்தனமா செலவழிச்சுட்டு தெரியுற. இறைவன் எதுக்காக கொடுத்தாங்க இந்த ஆயுசையும் மூச்சையும் உனக்கு? அதை நீ எப்படி செலவழிச்சுக்கிட்டு இருக்கிற? ஊதாரித்தனமாக செலவழிச்சுக்கிட்டு இருக்கிற. உன்முலக தேட்டனைத்தும் ஊதாரி தனளிவே அனைத்தும் நிரூபணை காக்கும் ஈடமிதனை. இதெல்லாம் நிரூபணை செய்து உன்னை அந்த மெயில் ஆக்குறதுக்கு ஒரு இடம் இருக்கே, அதை தேடாம இருக்கிறியே. தோசித்தனமா, உன்னை பிடிச்ச தோசித்தனமா அது? தேடாதிருப்பதென்ன தோசித்தன மையாவே. அப்போ இந்த மெய்யை தேடாது இருக்கிறதெல்லாம் இவனை பிடிச்ச தோசித்தனம் தான். இந்த தோசித்தனம் தான் இந்த உலக நறுவுகளை, இந்த அருளை நோக்கி தேட விடாமல் செய்கிறது, இந்த கலியிலேயே வாழ செய்கிறது. இந்த கலியை அறுத்து அந்த நலிவில்லா தர்மபதி ராஜ்யத்துல வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இந்த உலகத்துல கோடியில் ஒரு மனிதனே. அப்போ இந்த கரிகாலத்துல வந்து தாமே அவதரித்து இப்படி ஒவ்வொரு சொல்லிலும் வாக்கியத்திலும் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்து அருளியதெல்லாம் நாம தரிசித்தோம். அப்போ நாம தரிசிச்ச நாம் இந்த உலக நறுவுகளில் ஒருவரா? இல்லை. இந்த கலியன்களில் ஒருவரா? இல்லை. அவர்களை அறியாதவர்கள் எல்லாம் கலியர்களே, நறுள்களே. அப்போ நாமள தெய்வம், நம்மை தெய்வம் அவர்கள் எப்படி வந்து எந்த உன்னதத்தில் ஏற்றி வச்சிருக்காங்க அப்படின்றத நாம ஒவ்வொரு நாளும் நேரத்துக்கு நேரம் அதையே எண்ணி 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 பார்த்து அந்த நீதி வாழ்வில் நாம ஏறின பெருமிதத்தை பத்தி நாம பேசி, அதை பேசினது மட்டும் இல்லாம இன்னும் இந்த உலக மக்கள் எல்லாரும் இந்த வாழ்வில் ஆவதற்காகத்தான பெருமான் அவர்கள் பாடுபட்டாங்க. அதுக்கு துணை கருவியாலாம் நீங்க இருக்கணும்னு சொன்னாங்களே. அப்போ இன்னும் இதில் ஆவரெல்லாம் வாங்க அப்படின்னு நாம அதுக்காக தான் பேசணும். சாலை மாமணி செகர யோகர்கள் தேவரன மறை சாற்றவும். இந்த சாலை மாமணி சேகர யோகர்கள், அந்த பெருமானை சார்ந்தவர்கள் எல்லாம் யாரு? தேவர்கள் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அப்படி இன்னும் அவரேற்றவும், இன்னும் வர்றவங்களை எல்லாம் அதுல ஏற்றதுக்கு இந்த தேவர்கள் தங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வினை கொடிய மிடிமை இடர் கெடுமை கவலையில் மடியும் உதயம் அதில் விடியும் சாலை நிலம். அப்படி இருந்தா, அப்படி அவங்களை சாஞ்சா இந்த வெனகார, இந்த உலக வாழ்வு வெனகார வாழ்வுன்னு பார்த்தோமே, இந்த வெனகார வாழ்வு மடிஞ்சு ஒரு சாலை நிலம் நமக்கு உதயமாகும். இந்த பொய் பொக குடித்துமிர் வளர் வாழ்வு மடிந்து அந்த நீதி வாழ்வு உதயமாகும். அப்போ அந்த நீதி வாழ்வை நமக்கெல்லாம் பெருமானவர்கள் விடிய செய்திருக்கிறார்கள். இன்னும் உலக மக்கள் அனைவருக்கும் விடிய செய்வதற்கு நீ உதவி கருவியாக இருக்கணும்னு அருளி செஞ்சிருக்காங்க. அதனால நாம ஏறின அந்த நீதி வாழ்வை பத்தி இன்னும் அவரெல்லாம் அதுல ஏறுவதற்கு பெருமான் அவங்க எப்படி இருக்கிற வரைக்கும் அவங்க துணியை செலவழிச்சுக்கிட்டே இருந்தாங்களோ, அவங்க கூட அந்த தோல்நாப்பையில தணிகை மணிப்பிரான் அவர்கள் கூடவே இருந்து ஆங்காங்கு கூட பாங்காக வந்தது போல நம்முடைய துணியிலும் பெருமான் அவர்கள் நம்ம கூடயே இருந்து நம்ம தோல்நாப்பைக்குள்ளேயே குடியிருந்து நம்மளுக்கு ஆங்காங்க கூட பாங்காக வந்துகிட்டே இருக்காங்க என்கிற உணர்வுடன் தினமும் அவங்களை நினைச்சு நினைச்சு பேசி பேசி நாம் பெற்ற அந்த பெருவாழ்வை எண்ணி மகிழ்ந்து இந்த உலக கவலைகளை எல்லாம் தூசி என தூக்கி எறிந்து விட்டு இன்னும் ஆகின்ற உலக மக்களுக்கெல்லாம் துணைக்கருவிகளாக நாளும் நிற்போம் என்று கூறி என் முத்திப்பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.